ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த அழகான மோடா பென் ஸ்டாண்ட், இப்படி வச்சா பென் ஸ்டாண்டு வாங்க செய்யலாம். இன்னும் அழகாக இருக்குது பாருங்கள். ஸ்டாண்டாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். நல்லாயிருக்கும். நான் மோடாவை யூஸ் பண்ணிவிட்டு சாமி சிலையெல்லாம் வச்சுப்பேன், பொம்மை வச்சுருப்பேன். பாருங்க, இந்த பொம்மைக்கு லட்டு கிருஷ்ணா வைக்கலாம், அழகாக இருக்கும். அப்படி இல்லைன்னா உங்ககிட்ட பொம்மைங்க இருந்துச்சுன்னா, இப்போ நான் மணியில் போட்ட பொம்மை வச்சுருக்கேன். மணியில் சூப்பர். இது வாங்க, இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஒரு மோடா செய்ய போகிறோம். அந்த சேர் மாதிரி போட்டு உட்காந்துக்கிறோம்ல, அந்த மாதிரி மோடா செய்ய போகிறோம். அது மூங்கில் இருக்கும். அந்த மாதிரி நான் செய்ய போகிறேன் டிசைனுக்கு. அதுக்கு நான் வந்து இந்த பாருங்கள், ஒயிட் கலர் முத்துமணி எடுத்து வச்சுருக்கேன். அது மேலே இந்த ரவுண்டாக இருக்கிறதுக்காக இந்த ப்ளூ கலர் வச்சுருக்கேன். உள்ள டிசைனுக்கு வந்து இந்த க்ரீன் கலர் வச்சுருக்கேன். இந்த ரவுண்டுக்கு ஒரு சின்ன வளையல். இப்போது நம்ம எப்படி போடலான்றதை பார்க்கலாம். இந்த வளையல் ஃபஸ்ட்டு இந்த 2 ரவுண்டு வரும், கீழேயும் மேலேயும். அந்த ரவுண்டுக்கு ஃபஸ்ட்டு இந்த வளையல் எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கு மேலே நம்ம மணி எப்படி பின்னுறதுன்னு காமிக்கிறேன். வாங்க, இந்த ரவுண்டு ஃபஸ்ட்டு 2 ரவுண்டுக்கு இந்த எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் இப்போ வந்து இந்த ரவுண்டுக்கு ப்ளூ மணி எடுத்துருக்கேன். அந்த பேசிக் பீட்ஸில் போடுவோம்ல, அதே மாதிரி ஃபஸ்ட்டு 3 மணி 2 மணி அந்த மாதிரி கோத்துக்கிறோம். 2 4 கோத்துக்கணும். ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கும் போது 4 எப்பயுமே, அதுக்கப்புறம் 3, ஃபஸ்ட்டு 4 மணி, அதுக்கப்புறம் இந்த சைடு 2, இந்த சைடு 1. இப்போது 2வது மணிக்குள்ளே இந்த ஒயரை விடணும். அது பேசிக் இது தான். எங்கள் இதில் நான் நிறைய அது மாதிரி தான் பண்ணியிருப்பேன் என்னோடய வீடியோவில். இது பாருங்கள், இப்போ வந்து 1 2 கோத்தாச்சு. 3வதும் இதே மாதிரி நம்ம கோத்துட்டு 4வது எப்படி ஜாயின் பண்ணுறதுன்னு சொல்கிறேன். இங்கே பாருங்கள், 1 2 3 1 2 3 3 கொத்தாச்சு. இப்போ நம்ம வலையில் எப்படி இதுக்குள்ளே விட்டு ரவுண்ட் பண்ண போகிறேன்னு காமிக்கிறேன். இப்போ இந்த 1 மணி எதையாச்சும் ஒரு ஒயரில் 1 மணி கோத்துடும். கோத்துட்டு இந்த வலையில் எடுத்துக்கணும். இந்த வலையில் எடுத்துக்கிட்டு 1 மணி கோத்துருக்கேன். இந்த வலையில் எடுத்துகிட்டு இங்கே இருக்குது பாருங்கள், இந்த மணியில் ஒயரை விடணும். 1 மணி உள்ள ஒயரில் கோத்துக்கிட்டு அதுக்கப்புறம் இன்னொரு மணியில் நம்ம ஈக்குவலாக இருக்கிற ஒயர் இதில் மணியில் விடுறோம் பாருங்கள். விட்டுட்டேன். வலையில் வச்சு ரவுண்ட் போட்டிங்கன்னா ரவுண்டு அழகாக வரும். அதுக்காக தான் ரொம்ப ரொம்ப பர்ஃபெக்டாக வரும். பாருங்கள், இப்படி வந்துடுச்சு. இப்போது நல்லா பாருங்கள், இதில் 1 2 3 3 மணி இருக்குது. அப்போ 1 மணி கோத்தா போதும். இந்த சைடில் 1 2 3 நல்லா இழுத்துக்குங்க, டைட் பண்ணிக்கோங்க. அதான் ஒயர். இப்போ வந்து 1 மணி கோக்கணும். ஒரு மணி கோத்துட்டு எந்த ஒயர்லையாச்சும் கோக்கலாம், அப்படியே ஜாயின் பண்ண வேண்டியது தான். ஜாயின் பண்ணியாச்சு. இதே மாதிரி கூட வளையல் கூட நீங்கள் முத்து வளையல் போடலாம். இதே பாட்டன் தான். பாருங்கள், இப்படி டைட் பண்ணிக்கோங்க. ஈக்குவலாக ஒயரை வச்சுட்டு டைட் பண்ணியாச்சு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து இங்கே பாருங்கள், ஒரு ஃபஸ்ட்டு ரவுண்ட் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இது ஃபுல்லாக நம்ம இதே மாதிரி ஃபஸ்ட்டு 3 2 அப்படியே போட்டு நம்ம இப்போ பண்ண போகிறோம். ஒரு ரவுண்டு கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இந்த வலையில் உள்ள போயிடுச்சு. அது ஃபுல்லாக அதுக்கேற்ற மாதிரியே போட்டு வர போகிறோம். இப்போது ஒரு ஒயரில் 2 மணி, இன்னொரு ஒயரில் 1 மணி வச்சு கோக்கணும்.
ஒரு வயரில் 2 மணி, இன்னொரு வயரில் 1 மணி வச்சு கோக்குறேன். பாருங்கள், இதே மாதிரி வரும். இப்போ வந்து சைடில் இந்த மணியில் ஒயரை விடணும். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், சைடில் இப்போ பக்கத்தில் மணியில் ஒயரை விட்டுருக்கேன். இப்போது 2 மணிக்கு வைக்கிறோம். அதே மாதிரி தான் நம்ம பர்ஸ்லாம் போடுவோம்ல, அதே பேட்டர்ன் தான். இப்போது உள்ளே விட்டுட்டு இது அப்படியே கொட்டே வர வேண்டியது தான். இப்போ 2 மணிக்கு வைக்கணும். ஏற்கனவே 2 மணி இருக்குது ஒயரில். இப்போ 2 மணிக்கு வைத்தா போதும். அப்படியே வந்து ரவுண்ட் கம்ப்ளீட் பண்ணிகிட்டே வரணும். அப்படியே மேலே மேலே வந்தீங்கன்னா அது பாட்டு வந்துக்கிட்டே இருக்கும். பாருங்கள், அப்படியே நீளமாக வந்துகிட்டே இருக்குது பாருங்கள். இப்போது இப்படி திருப்பிக்கலாம். உள்ளே தான் போனோம்ல, இப்படி திருப்பிச்சுட்டு இது மணி இப்படி திருப்பிக்கலாம். திருப்பிட்டு நம்ம வசதிக்கு ஏற்ற மாதிரி இப்படி போடலாம். ஒரு மணி வச்சு வயிறை வெளில விட்டுட்டு 2 மணிக்கு வைக்கிறேன். இப்போது 2 மணி பாருங்கள், 2 மணி கோத்துட்டேன். இப்போ வந்து 1 2 3 3 மணி இருக்குது. அதே மாதிரி பழைய 3 மணி இருந்தால் நம்ம எப்படின்னா பார்க்கணும், 1 மணிக்கு வைக்கணும். 2 மணியில் ஒயரை விடுறேன். இந்த 1 மணியில் விட்டுட்டேன். எல்லோரும் இது ஈஸியாக போடலாம், அழகாக இருக்கும். ஈஸி தான் அது. பாருங்கள், விட்டாச்சு. இப்போது 1 மணிக்கு கொத்தா போதும். ஒரு மணிக்கு வைக்கிறேன். டைட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி தான் அழகாக வருது பாருங்கள். இதே மாதிரி தான் வரும். இது மாதிரி ஃபுல்லாக வரும். இப்போது அடுத்தது ஃபஸ்ட்டு 3 மணி 2 மணி அதே மாதிரி கோத்துக்கிட்டே வர வேண்டியது தான். இந்த ஃபுல்லாக நான் கம்ப்ளீட் பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ், காமிக்கிறேன். இந்த ரவுண்ட் கம்ப்ளீட் பண்ணால் சூப்பராக அழகாக இந்த ரவுண்டு வரும். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளோ தூரம் போட்டாச்சு. இதே மாதிரி தான் போட்டு வரணும். 1 2 3 3 வந்திருக்கு. நான் இப்போ ஒரு ப்ளூ கலர் பீட்ஸு போட்டால் இந்த ரோ கம்ப்ளீட் ஆகிடும். பாருங்கள், இப்படி திருப்பிக்கலாம். இப்படி திருப்பிட்டு இது மேலே வச்சுட்டு இப்போ 3 மணிக்கு வைக்கிறேன். இப்போ 3 மணிக்கு கோத்துட்டேன். இப்போ பக்கத்தில் இருக்கிற மணியில் ஒயரை விடுறேன். திருப்பிட்டு இந்த இடத்துல ஒயரை நல்லா விட்டுக்கணும். இப்போது 2 மணி. பாருங்கள், கஷ்டமாக இருந்துச்சுன்னா இப்படி திருப்பிட்டு திருப்பி இந்த 1 2 3 3 ஒயரை வந்து 3 மணியில் விட்டால் இந்த ரோ கம்ப்ளீட் ஆகிடும்.
இப்போ 1 மணிக்கு வைக்கணும். பாருங்கள் இப்படி தான். இதே மாதிரி ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிவிட்டு காமிக்கலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், நான் வந்து இந்த மோடாக்கான அந்த 2 வளையம் மேலே வரையும் கீழேயும் வளையம் இருக்குது பார்த்தீங்களா, அது 2 முடிச்சுட்டு இப்போ நம்ம உள்பகுதி இந்த நடுப்பகுதியில் வந்து இந்த வளைவாக அந்த மூங்கில் வளைவாக இருக்கும், அப்படியே கிராஸாக இருக்கும். அது நம்ம எப்படி போடுறதுன்னு இப்போ பார்க்கலாம். 2த்தையும் அது போட்டு அப்புறம் ஜாயின் பண்ணணும். ஃபஸ்ட்டு இப்போ அதை போட்டுக்கலாம். இப்போ அதுக்கு நான் என்ன பண்ணுறேன்னா, இந்த பாருங்கள், இந்த வளையல் போட்ட வளையத்தில் உள்பகுதி இது உள்பகுதிக்குள்ளே ஒயர் கோர்த்துருக்கேன். ஒரே ஒரு மணியில் உள்பகுதியில் ஒயர் கோர்த்துருக்கேன். உங்களுக்கு தெரியுதுன்னு நினைக்கிறேன். இந்த பாருங்க, ஒரே ஒரு மணியில் உள்பகுதியில் ஒயர் கோர்த்துருக்கேன். இப்போ ஏற்கனவே ஒரு மணி இருக்குது. இந்த 4 மணி கான்செப்ட் அதே தான். அப்போ ஏற்கனவே ஒரு மணி இருக்கிற தொட்டு இப்போ நம்ம 3 மணிக்கு வைக்கணும். அப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, ஒரு கிராஸாக வர்ற தொட்டு 2 வெள்ளை மணியும் ஒரு க்ரீன் மணியும் கோக்க போகிறோம். 2 வெள்ளை மணி 3 மணி கணக்கு. அதில் வந்து 2 வெள்ளை மணியும் ஒரு பச்சை மணி. ஏற்கனவே ஒரு ப்ளூ மணி இருக்குது. ஃபஸ்ட் எடுத்தால் 4 மணி அந்த மணிப்பஸ்க்கு போடுற அதே பேட்டர்ன் தான். இப்போ கிராஸாக வர தொட்டு நான் 2 மணியும் ஒரு பச்சை மணியும் கோர்த்துருக்கேன். பாருங்க, இந்த மாதிரி வரும். இப்போது அதே மாதிரி இப்போ 2 வெள்ளை மணியும் ஒரு பச்சை மணி ஒரு மணியில் விட்டுட்டு 3 மணியாக கோத்துட்டு வரும். அடுத்த லைனுக்கு இதே மாதிரி 2 அப்படியே ஒரு கிராஸாக வந்துகிட்டே வரும். இப்போ நெக்ஸ்ட்டு வாங்க, இப்படி திருப்பிக்கலாம், ஈஸி பண்ணிக்கலாம். பண்ணிவிட்டு அடுத்த மணியில் ஒயரை விடுறோம். இந்த ஒரு பக்கத்தில் ஒரு மணியில் ஒயரை விட்டுட்டேன். இப்போ என்ன பாருங்க, அப்படியே கிராஸ் வருதுல்ல. அப்போ என்ன பண்ணோம், ஒரு பச்சை மணி 2 வெள்ளை மணி. பாருங்கள், இப்போது திருப்பி நம்ம என்ன பண்ணோம், அதே மாதிரி இன்னொரு இதில் மணியில் விட்டுட்டு நான் இந்த ரவுண்டு முடிச்சுட்டு உங்களுக்கு நெக்ஸ்ட் ரெண்டாவது ரவுண்டு வரும்போது காமிக்கிறேன். பாருங்கள், இதே மாதிரி என்ன அழகாக வருது பாருங்கள், அப்படியே கிராஸாக செக்ஷனில். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், ஃபஸ்ட் லைன் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். ஃபஸ்ட் லைன் முடிஞ்சிடுச்சு. இதே மாதிரி தான் பண்ணியிருக்கேன். இப்போ செகண்ட் லைன் வந்து இங்கே பாருங்கள், இப்போ வந்து அதே 3 மணி கோக்கணும். அதில் வந்து 2 வந்து இந்த இது நம்மளுக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கலாம். இந்த லைன் வந்துக்கு அதுக்கு ஏற்ற மாதிரி இது ஒன்றும் பெரிய ஈஸி தான். இங்கே வெள்ளை மணி இருந்தால் அதுக்கு ஏற்ற மாதிரி 2 வெள்ளை மணி கோத்துக்கலாம். இங்கே பச்சை மணி இருந்ததுன்னா பச்சை மணி கோத்துக்கலாம். இப்போ பாருங்கள், இப்போ நான் 3 மணி கோக்கணும், அதுக்கு 2 வெள்ளை மணி. அப்போ தான் அந்த அப்படியே கிராஸாக வரும். ஒரு பச்சை மணி கோத்துருக்கேன். இந்த பேசிக் பீட்ஸில் பர்ஸுக்கெலாம் போடுவோம்ல, அதே மாதிரி தான் விட்டாச்சு. இப்போ வெள்ளை மணி வந்திருக்கு. இப்போ நம்ம என்ன பண்ணோம், இங்கே வந்து மேலே வந்து இப்போ வந்து 2 இருக்குது ஏற்கனவே. இப்போ நம்ம 2 மணி கோக்க போகிறோம். அப்போ 2 மணி கோக்க போகிறோன்னா, ஒன்று இங்கே இது ஒயர் வந்து பச்சை மணியில் இருக்குது, பச்சையும் இந்த சைடு வெள்ளை வருது. அதனால் ஒரு பச்சை ஒரு வெள்ளை கோக்கணும். அதான் கான்செப்ட். கிராஸாக வரும்போது என்ன மணி அங்கே இருக்கோ அதை அப்படியே கோத்துக்க வேண்டியதுதான். இப்போது பச்சை மணி ஒரு வெள்ளை மணி. பாருங்கள், அப்படியே கிராஸாக அப்படியே வளைஞ்சி வருது பாருங்கள். கூட என்ன அழகாக வருது பாருங்கள் மோடா. இப்போ வந்து நெக்ஸ்ட்டு ஒயர் வந்து பச்சை மணியில் நம்ம ஒயரை விடணும். இப்போ இந்த இடத்துல வந்து வெள்ளை மணி இருக்குது, அதனால் வெள்ளை மணி, இந்த இடத்துல பச்சை மணி. ஒரு வெள்ளை மணி ஒரு பச்சை மணி கோக்கணும்.
வெள்ளை மணி, ஒரு பச்சை மணி. பாருங்கள் என்ன அழகாக வருது. இதே மாதிரி நான் கோத்துட்டு இந்த லைனில் நான் ஒரு 10 லைனுக்கு நான் முடிச்சுட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். நம்மளுக்கு எவ்வளோ டிஸ்டன்ஸ் வேணுமோ அந்த அளவுக்கு இதே மாதிரி கடைசி வரைக்கும் நம்ம அப்படியே கோர்த்துட்டே வரலாம். அப்படியே அழகாக கிராஸிங்காக வந்துகிட்டே இருக்கும். இதே கான்செப்ட் தான். இங்கே ஒயரில் வந்து பச்சை மணி இருந்ததுன்னா பச்சை மணி கோக்கணும், இங்கே வெள்ளை மணி இருந்தால் வெள்ளை மணி கோக்கணும். அப்படியே ஒரு லைனாக வரும். இது முடிச்சுட்டு உங்கள்கிட்ட காமிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த லைன்லாம் முடிச்சுட்டு நான் 8 லைன் முடிச்சுட்டு காமிக்கிறேன். ரொம்ப ஈஸி தான். இதை நீங்கள் அப்படியே பார்த்தே போடலாம். பார்த்துக்குங்க. மோடாக்கு அடி பாகம் இது, நம்ம நடுப்புற இருக்கிற இந்த பாகம் இது உள்ளே வரும். ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள், நான் இந்த மோடாக்கான இந்த அடியிலேயே அந்த நடு பகுதியும் முடிச்சிட்டேன். என்ன அழகாக இருக்குது பாருங்கள். இப்போ இன்னொரு பகுதியும் நம்ம பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நம்ம இதை ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம மேல் பாகம், ஒரு பாகம் வந்து நம்மளுக்கு ஓப்பனாக தான் இருக்கும் எப்பயுமே. மேல் பாகம் வந்து நம்ம ஃபில்லப் பண்ணிடலாம். இந்த மணியை வச்சு நம்ம மூடிடலாம். இது ஒரு பாகம் வந்து அடி பாகம் திறந்துருக்கும். இப்போ மேல் பாகத்துக்கு நம்ம இது பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இதை ஜாயின் பண்ணிடலாம். ஏன்னா அப்போ தான் வந்து மேல் பாகம் வந்து போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இல்லாட்டி இதை ஜாயின் பண்ணிட்டு நம்ம போட்டோம்னா கஷ்டமாக இருக்கும் மேல் பாகம். அதனால நம்ம மேல் பாகத்தில் மூடிடலாம். அதுக்கு நான் இப்போ இந்த ரெட் கலர் மணியும் ஒயிட் கலர் மணியும் அடிச்சிருக்கேன். அழகாக வந்திருக்கு பாருங்க கலர் டிசைனு. நீங்கள் இதை அப்படியே ஜாயின் பண்ணிவிட்டு பென் ஸ்டாண்டாக கூட, இதை மூடிட்டோம்னா பென் ஸ்டாண்டாக கூட யூஸ் பண்ணிக்கலாம், மோடாவும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து இது மேல் பாகத்துக்கு மூடிடலாம். அதை எப்படி சான்றதுன்னு இப்போ நம்ம காமிக்கிறேன். இங்கே பாருங்கள், இப்போ வந்து நான் 2 மணியில் கோத்துருக்கேன். மொத்தம் 5 மணி கோக்கணும். ஃபஸ்ட்டு இந்த 2 மணியில் ஒயரை விட்டுருக்கேன். இந்த பாருங்கள், 2 மணியில் நம்ம ஒயரை விட்டுருக்கோம். இந்த 2 மணியில் ஒயரை விட்டுருக்கேன். க்ளோஸாக காமிக்கிறேன். இது பாருங்கள், இந்த 2 மணி இது நான் வந்து ஒயரை விட்டுருக்கேன். இப்போ நம்ம 3 மணிக்கு கோக்கணும். மொத்தம் 5 மணி கணக்கு. அப்போ தான் ஃபுல்லாக அதை அப்படியே பண்ணிடலாம். ஃபஸ்ட் ரவுண்டு ஏற்கனவே 2 ஒயரில் கொட்டி இப்போ 3 மணிக்கு வைக்கிறோம். இங்கே பாருங்கள், 2 ஒயரில் விட்டுட்டு 3 மணி, ஒரு சிவப்பு மணி, ஒரு வெள்ளை மணி, ஒரு சிவப்பு மணி கொண்டு. இப்போ அடுத்தது அதே மாதிரி 2 மணியில் ஒயரை விட்டுட்டு கோக்கணும். இப்போது ஒரு வெள்ளை மணி, ஒரு சிவப்பு மணி கோக்கணும். ஒரு வெள்ளை மணி, ஏற்கனவே ஒரு மணி இருக்குது அதில், அதனால் நம்ம 2 மணி கோத்தா போதும். பாருங்க, அதே மாதிரி இதில் 2 மணியில் உள்ள வரணும். இதே மாதிரி கோத்துட்டு வரணும். இங்கே பாருங்கள், இந்த ஃபஸ்ட் லைன் வந்து முடிச்சிட்டேன், ஃபஸ்ட்டு ரவுண்டு. இப்போ செகண்ட் ரவுண்டு வந்து 1 2 இந்த 2 மணியில் விட்டு அதே மாதிரி 3 மணிக்கு வைக்கணும். இந்த ஒயரை வந்து இந்த மணியில் விடுறேன். ஃபஸ்ட்டு பண்ண மாதிரியே தான் 2 மணியில் விட்டுட்டு 3 மணிக்கு வைக்கணும். ஒயரை வந்து 2 மணியில் விட்டுட்டு 3 மணியில் கோக்கணும். பாருங்கள், இதில் 2 மணியில் விட்டுட்டேன். இப்போ அதே மாதிரி சிகப்பு மணி, ஒரு வெள்ளை மணி,
ஒரு சிகப்பு மணி. 5 கணக்கு அந்த இதில் இப்போ கோத்துடும். 3 மணிக்கு கோத்துட்டு ஒரு ஒயரில் விடுறேன். பாருங்கள், இந்த மாதிரி வரும். இப்போது அதே மாதிரி 2 வெள்ளை மணியில் 1 2 மணியில் ஒயரை விடுறோம். பாருங்கள், இப்போ 2வது லைன் வந்து அதே மாதிரி 2 2 மணியை விட்டுட்டு 3 மணிக்கு கொடுத்து 2வது லைனை முடிச்சாச்சு. இப்போ பாருங்கள், 3 மணி முடிச்சாச்சு. இப்போ கடைசி ஒரு லைன் 1 2 3 இந்த 3 மணியில் விட்டுட்டு ஒரே ஒரு மணி கோர்த்துட்டு ரெட் கலர் மணி கோர்த்துட்டா இந்த இது மேல் பாகம் முடிஞ்சிடும். வாங்க கோத்துடலாம். இந்த ஒயரை வந்து இந்த 3 மணிக்குள்ளே விட்டுடணும். இந்த ஒயரை வந்து 3 மணிக்குள்ளே விட்டுடணும். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இது முடிச்சிட்டேன் பாருங்கள். இந்த ரவுண்டு நம்ம அடியில் திருப்பிட்டு முடி போட்டுக்கலாம். இந்த ஒயரை வந்து இது வரைக்கும் பாருங்கள், ஒயரு அந்த தெரியுதா? இந்த ஒயரை வந்து நம்ம அடியில் கீழே இது பண்ணிங்கன்னா மேலே அழகாக இருக்கும். இன்னும் அழகாக இருக்குது பாருங்கள். கையை வச்சு காமிக்கிறேன். மேல் பாகம் உட்கார்ற பாகம், மோடாவில் உட்கார்ற பாகம். நம்ம அடியில் ஒயரை வச்சு நம்ம பண்ணிட்டோம்னா நம்ம மேலே முடிச்சு தெரியாமல் இருக்கும். அப்படியே போட்டு முடிச்சு போட்டு நான் கட் பண்ணிடுறேன். இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து இந்த இது முடிஞ்சிச்சு. இப்போ ஜாயின் பண்ண போகிறோம். மோடாவை ஜாயின் பண்ண போகிறோம். இங்கே பாருங்கள், அப்படியே ஜாயின் பண்ணலாம். ஜாயின் பண்ணிட்டா ஒரு பக்கம் காலியாக தான் இருக்கும். நம்ம ஜாயின் பண்ணணும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கரெக்டாக வருது பாருங்கள். பச்சை மணியில் ஒயர் கோத்துட்டேன், மணி கோத்துட்டேன். இப்போ வந்து வெள்ளை கலரில். இப்போ நெக்ஸ்ட்டு இந்த பச்சை மணியில் விடணும். ஒயரை ஒரு ப்ளூ மணியில் விட்டுட்டு நம்ம இப்போ என்ன கோக்கணும், இப்போ வந்து பச்சை கலர் கோக்கணும். இந்த கிராஸ்க்கு பச்சை வரும். வெள்ளை கோச்சாச்சு, இப்போ பச்சை கிராஸ் வரும். பச்சை மணியில் கோக்கணும். இது ஃபுல்லாக நான் காமிச்சிட்டு முடிக்கிறேன். ஈஸி தான். இதை பாருங்கள், இந்த பச்சை கலர் இப்போ நான் வந்திருக்கு. நான் பச்சை கலர் வரல, ஒரு ப்ளூ கலர் விட்டுட்டு ஒரு பச்சை மணி கோக்கணும். இதே மாதிரி முடிச்சுட்டு காமிக்கிறேன். பாருங்கள், இப்போது பச்சை மணியை உள்ளே விட்டுட்டேன். இப்போது பச்சை கலர் கோக்குறோம். இந்த பச்சை கலரு கோக்குறோம். அப்படியே ஆல்டர்னேட்டிவாக கோத்துட்டு வர வேண்டியது தான். பச்சை கலர், வெள்ளை கலர், பச்சை. பச்சை வரும்போது பச்சை, வெள்ளை கலர் வரும்போது வெள்ளை. பச்சை கலர் மணி. வந்துச்சு பாருங்கள், என்ன அழகாக இருக்குது. இதே மாதிரி ஃபுல்லாக கோக்கலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இதை பாருங்கள், நான் மோடம் முடிச்சிட்டேன். நம்ம ஆக்சுவலாக இது வந்து நம்ம மோடமாகவும் யூஸ் பண்ணிக்கலாம், இந்த இது பென் ஸ்டாண்டாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். இதை பாருங்கள், நீங்கள் வந்து இது வந்து இந்த மாதிரி வச்சிட்டிங்கன்னா இந்த அடிப்பாகம் முடிச்சிட்டோம். இந்த மாதிரி வச்சிங்கன்னா நீங்கள் வந்து இது வந்து பென் ஸ்டாண்டாக யூஸ் பண்ணிக்கலாம். சூப்பராக இருக்கும் பாருங்கள். பென் பென்சில் ஸ்டாண்டாக யூஸ் பண்ணிக்கலாம், பென் ஹோல்டராக யூஸ் பண்ணிக்கலாம். இன்னும் அழகாக இருக்குது பாருங்கள். அப்படி இல்லைன்னா இப்போ வந்து மோடாக்கு பாருங்கள், இது வந்து பென் ஸ்டாண்டாக யூஸ் பண்ணிக்கலாம். அப்படின்னா இது பாருங்கள், இந்த இடத்துல வந்து மிடில் இது மாதிரி மெல்லிசாக ஒரு ஒயர் கொடுத்து, இது மணிலாம் கோக்கக்கூடாது, வெறும் ஒயரை மட்டும் போட்டு டைட் பண்ணிட்டிங்கன்னா அந்த மோடா ஷேப் வந்துடும். இது பாருங்கள், அப்படியே நான் இறுக்கமாக ஆக்குறேன். வந்துச்சுன்னா இப்போ வந்து மோடா மாதிரி வந்துடும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், மோடா ஷேப் வந்துடுச்சு. அந்த ஒயரை வந்து இந்த மிடியில் இந்த சைடு 4 மணி 1 2 3 4 4 மணி, இந்த சைடு 4 மணி விட்டுட்டு இந்த மிடியில் இருக்கிற மணியில் மட்டும் ஒயரை மட்டும் கோத்துட்டு அப்படியே டைட் பண்ணிட்டிங்கன்னா மோடா வந்துடும். இன்னும் அழகாக வந்திருக்கு பாருங்கள் மோடா. சூப்பராக இருக்குது. அடியில் நம்மளுக்கு எப்பவுமே மோடாவில் ஹோல்ஸ் இருக்கும்.
வேணுன்னா நீங்கள் வந்து இது பென் ஸ்டாண்டாக யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைன்னா வந்து சாமி வைக்கிறதுக்கு ஏதாச்சும் வைக்கிறதுக்கு நீங்கள் இந்த மோடா யூஸ் பண்ணிக்கலாம். அழகாக இருக்குது பாருங்கள். இப்போ ஒயரை கட் பண்ணிடலாம். டைட் பண்ணியாச்சு. இந்த வெறும் ஒயரை மட்டும் மணி கொடுத்து டைட் பண்ணிட்டோம். அழகான கலர்ஃபுல்லான மோடா நீங்களும் செய்யுங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து நீங்கள் பென் ஸ்டாண்டாக யூஸ் பண்ணுறவங்க பண்ணிக்கலாம். இது வந்து மோடா வந்து யூஸ் நான் மோடாவை யூஸ் பண்ணுறேன். பாருங்கள் என்ன அழகாக வந்திருக்கு. உள்ளெல்லாம் என்ன அழகாக வந்திருக்கு பாருங்கள். இது லட்டு கண்ணன் வைக்கிறேன் மோடா மேலே. இன்னும் அழகாக இருக்குது பாருங்கள். நீங்கள் எந்த வேணால் வைக்கலாம். உங்களுக்கு பிடிச்ச பொம்மை கூட வைக்கலாம். பாருங்கள், பொம்மை வச்சுருக்கேன். நான் ஒரு குட்டி பொம்மை வச்சுருக்கேன். அழகாக இருக்குது. இன்னும் அழகாக இருக்குது பாருங்கள். நீங்களும் இதே மாதிரி போட்டு ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.